ஆக்சுவலி படம் வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. நம்ம தனுஷோட அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல, ஆல்ரெடி ஸ்லோவான படங்கள் நிறைய படங்கள் இட்லி கடையா இருக்கட்டும் இந்த மாதிரி படங்கள்லாம் கொடுத்துட்டாங்க. பட் இந்த படத்துல என்ன ஒரு இதுனா எனக்கு ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்லோவா கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ரெண்டாவது இந்த படத்துல எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அதுக்கு லோன் வாங்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இப்ப கிடையாது, பட் முன்னாடி எல்லாம் நிறைய இருந்தது. அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருந்தது. அதை வந்து காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா விவசாயத்தை காமிக்கும் போது தஞ்சாவூர் காட்டுல ஆக்சுவலி ராமநாதபுரம் காட்டியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வறண்ட பூமி, அங்க விவசாயம் பண்றதே எவ்வளவு கஷ்டமான விஷயம். அதுலயும் இவங்க ஏமாத்தி கடன் வாங்க வைக்கிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா என்னன்னா அது ஒரு பாட்டா காமிச்சா ஓகே, படம் முழுக்கவே அதுவே டிராவல் ஆகும்போது அந்த எமோஷனல் மட்டுமே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. தனுஷ்கான அந்த ஒரு ஹைப்பே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஃபுல் எமோஷனலா மட்டுமே படம் போன மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலா இருந்தது. அதை தாண்டி எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, கான்செப்ட் ரீதியாவே இந்த படத்துல எனக்கு வந்து ஒரு முரண்பாடுகள்லாம் இருக்கு. ஆக்சுவலி வந்து எவ்வளவுதான் அவங்க சொன்னாலும் நம்மளுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த கான்செப்ட் தப்பு அப்படிங்கிற மாதிரி தோணும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயமா எனக்கு தோணுது. ஸோ படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான், ரொம்ப ஓகோ ஆகும்லாம் என்னால சொல்ல முடியும். எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ. ஏன்னா படம் வந்து ஸ்லோவா தான் ஆரம்பிக்குது, ஸ்லோவா தான் முடிக்கிறாங்க. ஹைப் சீன், அந்த மாஸ் எலிவேஷன் சீன் ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு இன்ட்ரோ, ஒரு இன்டர்வெல் அப்பெல்லாம் பார்க்கும்போது நம்ம எந்த ஒரு எலிவேஷன் எதிர்பார்ப்போமோ அந்த எலிவேஷன் கிடையாது. போர் தொழில் பண்ண டைரக்டர் கிட்ட இருந்து இந்த படம் வந்தது வந்து நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேனுன்ற மாதிரி என்ன தோண வச்சிருச்சு. மற்றபடி வந்து ஹீரோயினை வந்து ரொம்ப சின்ன சின்ன ரோலில் தான், ரொம்ப ஒரு 2 நிமிஷம் தான் காமிக்கிறாங்க பிச்சு போட்டு. ஸோ மேபி அவங்களோட ரோல், மேபி அவங்களுக்கு ஏதாவது இன்டென்ஸாக ஏதாவது கேரக்டர் வச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு. மற்றபடி ஒரு ஜெயராம் சார் நல்லா பண்ணியிருக்காரு, KS ரவிக்குமார் சார் அந்த ஒரு எமோஷன் நல்லா கொண்டு வந்தார். அவர் இருக்க வரையும் அந்த எமோஷனுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணியிருக்காங்க. மற்றபடி சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட பொட்டன்ஷியல் இன்னும் யூஸ் பண்ணியிருக்கலாமான்னு கேட்டால் மேபி அவங்களோட கேரக்டர், அவங்களோட இதை வந்து கொஞ்சம் வெயிட்டேஜாக காமிக்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொண்டு வந்தால் நல்லா இருந்திருக்கும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு, பட் அது கொஞ்சம் சப்புன்னு முடிகிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. 2 ஹாஃப் ஒரே மாதிரி இருக்கு. அந்த இசிக்வல் டு போட்டுருங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இசிக்வல் டு செகண்ட் ஹாஃப் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஸ்லோவா ஆரம்பிச்சு ஸ்லோவா முடிக்கிறாங்க. மியூசிக் நான் பெருசா அதை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி பார்க்கல ப்ரோ. ஏன்னா படமே நான் எங்கேயாச்சும் ட்விஸ்ட் வருமா அந்த இதில் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் மியூசிக் நான் பெருசா கவனிக்கல. நார்மலா கேட்கும்போது மியூசிக் நல்லா இருந்துச்சு. வர்த்துனா நீங்க பார்க்கணும், தனுஷ் சார் படம்னா போய் பாருங்க. நான் ஏன் வர்த்து இல்லைன்னு சொல்லணும் ப்ரோ. படம் வந்துட்டு இட்லி கடையை வந்துட்டு மறுபடியும் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. வேற ஒன்றும் புதுசா இல்லை. புதுசா இருந்தா அது கன்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு பேசின சப்ஜெக்ட், பட் சப்ஜெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா பேசிருக்கலாம். ஏன்னா டெய்லர்ல காமிச்சது வேற, இங்க பண்றது வேற. ஏன்னா எனக்கு அப்படி தெரிஞ்சிச்சு. டெய்லர்ல பார்க்கும்போது நம்ம இந்த சப்ஜெக்ட் தான் எடுத்து பேச போறாங்கன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வரும். பட் அந்த சப்ஜெக்ட் வந்துட்டு ஸ்டார்டிங்ல மட்டும் தான் காமிச்சிருந்தாங்க. ஃபர்தரா ஸ்டோரியில போகும்போது சப்ஜெக்டே மாறிடுச்சு. அது சில பேருக்கு தப்பா போட்டுறா இருக்கலாம், எப்படி போட்டுறா இருக்குன்னு தெரியல. பட் அந்த சப்ஜெக்ட் இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணி காமிச்சிருந்தாங்கன்னா மேபி நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ வந்துட்டு அவ்வளோ இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது நான் சொல்ல தனுஷோட ஆக்டிங், அவரோட பண்ற இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா யார் பார்த்தாலுமே தான் செய்யும். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். பட் ஆனா வந்துட்டு ஒரு கதை எப்படி இதாகும்னா, அவரும் அவரோட சுத்தி இருக்கிற சைடு ஆக்டர்ஸ் எல்லாமே ஷைன் ஆனாதான் ஒரு கதை நல்லா ஷைன் ஆகும்னு. பட் அதான் ஆகலன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து தனுஷ் அவர் சூப்பரா நடிச்சிருந்தாரு. பட் சைடு ஆக்டர்ஸ் எல்லாம் கேட்டா அதான் வந்து ஒரு கேள்விக்குறி மாதிரி இருந்துச்சு. சில பேர் நல்லா நடிச்சிருந்தாங்க. பட் ஆனா உமிதா பைஜு வந்துட்டு கேரக்டர் நல்லா இருந்துச்சு. பட் ஒரு இம்பாக்ட் இருந்துச்சுன்னா கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை. மேபி மற்றவங்களுக்கு இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. அது மியூசிக் வந்து ஆவரேஜ் தான் ப்ரோ. ஜிவியோட அந்த இது இந்த அளவுக்கு இல்லை. கடைசியில கரசாமின்ற ஒரு பாட்டு, அந்த பாட்டு சூப்பரா இருந்துச்சு. அந்த பாட்டும் தனுஷோட ஸ்கிரீன் ப்ரெசன்ஸும் சேர்த்தா செம்மையா இருந்துச்சு. அது நல்லா வைவா இருந்துச்சு. அந்த அளவுக்கு சொல்ல மாட்டோம் ப்ரோ. அது போர் தொழில வந்துட்டு ஒரு சனி ஸ்டாண்டர்ட்ல வச்சிடலாம் நீங்க. ஏன்னா வந்துட்டு செம்ம சஸ்பென்ஸா இருக்கும். நல்ல ஒரு ஸ்லோ போன்னா கூட அப்படி போகும். பட் ஆனா வந்துட்டு இது அப்படி இல்லை. போர் தொழில டிஃபரன்ஸ் கம்பேர் பண்ண முடியாது ப்ரோ. அதெல்லாம் இந்த வருஷம் 2026ல ஆஃப்டர் இட்லி கடைக்கு அப்புறம் இந்த படம் வந்து சூப்பர் ஹிட்டுங்க. கரசாமி அதான் கரை. தனுஷ் அவர் நடிப்புல வந்து அகைன் அவர் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. அவர் நடிப்புல வந்து நடிப்பு அரக்கன் தான். அது நான் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பிளஸ் வந்து கதை பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாவை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும், கடன் வாங்கக்கூடாது. அப்படி கடன் வாங்கினா கரெக்டாக கட்டிடணும். கடனால என்ன வருது தான் லைஃப் கதையே, அதை பேஸ் பண்ணி தான் கதையே போகுது. ஸோ ஜிவி சார் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் எல்லாரும், KS ரவிக்குமார், அப்புறம் சார், அப்புறம் கருணா சார் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. மெயினா வந்து சுராஜ் சார் அவரோட கேரக்டர் தான் இந்த படத்துல வந்து அவரோட பயங்கரமா வந்து இந்த ப்ரூவ் பண்ணிருக்காரு. அகைன் யூத்துக்கு அப்புறம் அவரோட கேரக்டர் கச்சிதமா நடிச்சிருக்காருங்க. கண்டிப்பா அது வேற ஜானர், இது வேற ஜானர். அது வந்து போர் தொழில் வந்து ஒரு மாதிரி த்ரில்லர் பிளஸ் வேற மாதிரி ஒரு கதை ஜானர். இது வந்து கமர்ஷியல் ஹிட்.
அப்பா சம்மந்தப்பட்டது. ப்ளஸ் வந்து இதுல ஒரு மெசேஜ் சொல்றாங்க. ஃபினான்ஷியலா இப்போ யாராவது கடன் வாங்குறவங்களும் கடன் கட்ட முடியாதனால நிறைய பேர் அடிபடுறாங்கன்னு சொல்லிட்டு அதை மாதிரி காமிச்சு அதுல ராபரி எல்லாம் பண்றாரு. எதுக்காக பண்றாரு தான் கதையே. அது வந்து குடும்பத்தோட வந்து பார்க்க வேண்டிய படம் இது. கமர்ஷியல் ஹிட் 80% நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஸ்லோவா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லைட்டா ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து அப்படியே பிச்சுக்குது, பயங்கரமா இருக்கு. அடுத்தது ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் போயிட்டே இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சுப்பா. இவர் தனுஷோட ஆக்டிங்ல சூப்பரா இருந்துச்சு. கேஎஸ் ரவிக்குமார் சார் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. விக்னேஷ் ராஜா சூப்பர் டைரக்ஷன், பிளாக் பஸ்டர். அப்படி இல்லப்பா, அது 90s காலத்தோட இது தானே, அதனால கொஞ்சம் அந்த பேங்க் லோன் பத்தி இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வா இருக்கு. ஒரு லோன் எடுத்தோம்னா என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, எவ்வளவு அமௌண்ட் நம்மளோடது போகுதுன்றதெல்லாம் தெரியாது இல்ல. சூப்பர் படம், சூப்பர் பிளாக் பஸ்டர். எல்லாமே அவங்க ஒரு ஹோம்லி லுக்கா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு பிளாக் பஸ்டர். படம் ரொம்ப நல்லா இருந்தது. பிளாக் பஸ்டரான மூவி. விக்னேஷ் ராஜாவோட டைரக்ஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப பயங்கரமா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல கருத்து ரொம்ப உருக்கமா ரொம்ப தெரிவிச்சிருந்தது. நல்ல படம். ஸ்லோவாலாம் இல்ல சார், நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே வந்து எட்ஜ்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சூப்பரா இருந்தது, ரொம்ப நல்ல படம். ஆஸ் யூஷுவல் தனுஷ் சார் சூப்பரா பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா நம்ம குறையெல்லாம் தீக்க வந்த கரசாமியா வந்திருக்கிறாரு கரா தனுஷு. கண்டிப்பா என்னன்னா, எங்க விவசாயிகள்ட்ட இருந்து திருடின அந்த பணத்தை அத கொள்ளையடிச்ச பணத்தை நாங்க திருப்பி எடுக்க வந்திருக்கோம். திருட வரல, கூட்ட உடைக்கிறத தவிர, ரோட்டை பிரிக்கிறத தவிர, திருடுறத தவிர வேற எந்த இடமும் தெரியாதுடா அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக சொல்றாரு? எங்க கிட்ட நீங்க திருட்டுத்தனமா வாங்கி கையெழுத்து வாங்கி எங்க இடத்து பத்திரத்தை அபகரிச்சதால நாங்க வந்து உங்ககிட்ட எடுக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா கரசாமி மிகப்பெரிய வெற்றி பெறணும். கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து மனசுல வாழ்ந்துட்டாரு. படம் சூப்பரு. விக்னேஷ் ராஜாவுக்கு மாபெரும் மறுபடியும் ஒரு வெற்றி கொண்டாட்டம். படம் சூப்பர், நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு, எமோஷனலாவும் இருக்குது. படத்துல மெசேஜ் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல இருந்து படம் பீக்கல, நல்லா இருக்கு. தனுஷ் சார் ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல, எல்லா படத்துக்கும் மாசா தான் கொடுத்துருக்காரு. இந்த படத்துல அதே மாதிரி ஒரு மாசா ஒரு படத்தோட ஹீரோவா இல்லாம கதையோட வர மாதிரி தான் இருக்காரு. கனெக்ட் ஆகுது, அப்படியே ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அவங்கவுங்க அதான் யாருமே இவங்க மமிதா பாஜு அந்த மாதிரிலாம் இல்லாம கதையோட வராங்க, கேரக்டரா வராங்க, அந்த மாதிரி தான். செகண்ட் ஹாஃப் தான். மியூசிக் ஜிவி சொல்லவே தேவையில்ல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், அந்த சாங்ஸ் ஆகட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. போர் தொழிலோட இது அது வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர். இதுல வந்து ஒரு சோசியல் அவேர்னஸ்க்கான ஒரு மூவியாகவும் பார்க்கலாம், இல்லை வந்து சினிமாக்கான ஒரு மூவியாக பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கு. இதை வந்து சில பேருக்கு கனெக்ட் ஆகும், எடுத்துப்பாங்க. யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து இது படம் பிடிக்குமானோ தெரியல, அந்த மாதிரியும் இருக்கும். சினிமாவாக பார்க்கும்போது படம் சூப்பர். இது கரை படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் பஸ்ல தான் படம் போகுது. பட் படம் செம்ம ட்ரையாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து அந்த படம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆர்வமும் பார்ப்போம்ல. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா படம் செம்ம ட்ரையாக இருக்கு. மமிதா பேஜோலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாம் அந்த யூத்ஃபுல்லான லவ் ஸ்டோரிஸ்லாம் அவங்க வந்து ரொம்ப மெயினாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஆக்டிங் எல்லாமே மக்களுக்கு பிடிச்சிருக்கு. பட் அவங்களுக்குமே ரோல் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டாங்க. அஃப்கோர்ஸ் வந்து தனுஷோட ஆக்டிங்ல வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக வந்து நடிச்சிருந்தாரு. பட் என்னன்னா, ரொம்ப ஒரு ரியலிசமா வந்து படம் எடுக்கிறங்கிற பேர்ல வந்து இந்த திரைக்கதையை வந்து ரொம்ப ஒரு லேகோட வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே லேகு, செகண்ட் ஹாஃப்மே வந்து பயங்கர லேகு. இன்னொன்று என்னன்னா, தனுஷ் ஃபேன்ஸ் வந்து ரசிக்கிற மாதிரி ஏதாவது இருக்குமான்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ பேருக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கங்க துளியா ஒரு 3-4 இடத்துல வந்து ஒரு ஷாட் வச்சிருக்காங்க ஃபேன்ஸ் வந்து விசில் அடிக்கிறதுக்கு. அவங்களுக்குமே வந்து பெரிய லெவல்ல ரசிக்கிற அளவுக்கு இந்த படம் இல்லை. கேஎஸ் ரவிக்குமாருக்கு வந்து அவர் வந்து ஒரு கெட்டப் வந்து வித்தியாசமா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர். இந்த பல்லெல்லாம் ரொம்ப எடுப்பா வைக்கும் போது என்னன்னா, அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபீல் வந்து கொடுத்துருச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் அந்த ஷைஜு அவர் வந்து செம்ம சூப்பராக நடிச்சிருந்தாரு. ஜெயராம் அவர் செம்ம சூப்பராக வாய்ப்பில் அவரும் செம்மையாக நடிச்சிருந்தாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கருணாஸ் அவரும் வந்து இந்த படத்தில் முக்கியமான ரோல். அவரும் வந்து படம் த்ரூ அவுட்டாக வந்து நல்லா நடிச்சிருந்தாரு. டெக்னிக்கலாக படம் வந்து செம்ம சூப்பர். பட் உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா செம்ம லேக், அந்த லேக்கை தவிர்க்கவே முடியல. தியேட்டரில் வந்து பார்க்குறது படம் ஒர்த்து இல்லை.